வேலூர் மாவட்டத்திலிருந்து அப்துல் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, என்னுடைய கேள்வி என்னவென்றால், நான் ஒரு கடையில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த கடையின் உரிமையாளர் ஒரு மாற்று மத சகோதரர். வரும் தனிப்பட்ட முறையில் வட்டிக்கு விடுகிறார். நான் அங்கு வேலை செய்யலாமா? என்னுடைய ஊதியம் இங்கு நடக்கிற வியாபாரத்தின் மூலம் தான் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் ஒரு கடையில் வேலை பார்க்குறாரு. அந்த ஓனர் வட்டி பிஸ்னஸ் பண்ணுறாரு. இப்போ நான் இங்கே வேலை பார்க்கலாமா, இங்கே சம்பளம் வாங்கலாமான்னு கேட்குறாங்க. அது வட்டியை மையமாக கொண்ட வியாபாரமாக இருந்தால் அங்கே நீங்கள் தொழில் பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணுற தொழில் வேற, அவர் வட்டி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு மளிகை கடையில் வேலை பார்க்குறீங்க, மளிகை கடை ஓனர் வட்டி கொடுத்து வாங்குறாரு தனிப்பட்ட முறையில். அது அவராச்சு வட்டி கொடுக்கல் வாங்கலாச்சு, அந்த பாவத்தை அவர் சம்பாதிச்சுக்குவார். நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்களாங்கிறது உங்களை பற்றியான கேள்வி. நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒரு மளிகை கடையில் மார்க்கு அனுமதிச்சு ஹலாலான முறையில் வியாபாரம் செய்கிறீங்க. அதுக்கு அவர் ஒரு ஊதியம் கொடுக்குறாரு. ஊதியம் தான் கொடுக்குறாரு தவிர வட்டி கொடுக்கல. அவருடைய சம்பாத்தியத்தில் கொஞ்சம் வட்டி இருந்தாலும் கூட நீங்கள் அவரிடமிருந்து பெறுவது எதை? நீங்கள் வட்டியை பெறவில்லை, நீங்கள் ஊதியத்தை, கூலியை, சம்பளத்தை பெறுகிறீர்கள். இது எப்படி மார்க்கத்தில் குற்றமாகும்? ஒருத்தர் வட்டியில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அவரோட எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாதுன்னு மார்க்கம் சொல்லலை. வட்டியோடு சம்மந்தப்பட்ட எதுவும் தொடர்பு வச்சுக்காத. வட்டி இல்லாமல் வேற என்ன தொடர்பு உண்டு, என்ன கொடுக்கல் வாங்கல் உண்டு, அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். வட்டி கடைக்காரருக்கு நீங்கள் சாமான் கொடுக்கக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லலை. வட்டி கடைக்காரரிடமிருந்து சாமான் வாங்கக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லலை. ரெண்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வட்டி வாங்கக்கூடாது, வட்டி கொடுக்கக்கூடாது. நீங்கள் பெறுவது வட்டியான்னு பாருங்க. வட்டி வாங்கலை, செஞ்ச வேலைக்கு கூலி வாங்குறீங்க. அவர் எப்படி சம்பாதிச்சிருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது சம்பந்தமாக நிறைய செய்திகள் குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வட்டி வாங்கக்கூடிய யூதர்கள் அன்பளிப்பு கொடுத்தாங்கன்னு ஹதீஸில் இருக்குதே. அவங்களுடைய தொழில் வட்டி, ஆனால் அவங்க அன்பளிப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஆடு அறுத்து விருந்தெல்லாம் கொடுத்ததாகலாம் ஹதீஸில் வருதுல்ல. அப்போ அவங்க வட்டி வாங்குறவங்கன்ற சொல்ல பார்க்கல. நீ வாங்கினது வட்டி, ஆனால் நீ எனக்கு தந்தது வட்டியா? அது எப்போ வட்டி ஆகும்? நான் உன்கிட்ட ஒரு பணத்தை கொடுத்து அந்த பணத்துக்கு நீ வட்டி, அப்போ தான் வட்டி ஆகும். ஆனால் அப்படி ஒன்றுமே இல்லையே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அன்பளிப்பாக தர்றீங்க. அன்பளிப்பு என்பது வேறு. நீ வட்டிக்காரன் என்பதற்காக வேண்டி உங்கள் அன்பளிப்பு வாங்கக்கூடாது, சம்பளம் வாங்கக்கூடாது, கூலி வாங்கக்கூடாது, உன்கிட்ட தொழில் பார்க்கக்கூடாது, அப்படியெல்லாம் மார்க்கத்தில் இல்லை என்பதை தான் நபி அவர்களுடைய இந்த வழிமுறையெல்லாம் நமக்கு சொல்லித்தருது. அதனால அவர் வேற ஒரு வட்டி வியாபாரம் செஞ்சாலும் நீங்கள் ஹலாலான முறையில் தொழில் செய்து அதற்குரிய ஊதியத்தை பெற்றால் அது மார்க்க அடிப்படையில் குற்றமாக ஆகாது.